Most of the enterprises really struggle because they don't take a right decision. In most agentic AI system பார்த்தீங்கன்னா 90% of the success comes from the architecture. Final 10% comes from the model selection. இப்ப agentic AI அட்டானமஸா ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கும்போது எந்த கண்ட்ரோலும் இல்லாம நம்ம ஃப்ரீ ஃப்ளோவை விட முடியுமா? ரியலி டேஞ்சரஸ். தட்ஸ் வேர் கண்ட்ரோல் கம்ஸ் இன் டு பிக்சர். இட் இஸ் என்ன பாலிசிஸ், பவுண்டரிஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பை ஹியூமன். எப்ப ஹியூமனை இன்வால்வ் பண்ணணுமா வேணாமா, இது எல்லாமே கிளியரா முன்னாடியே டிசைட் பண்ணி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐ நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக இந்த செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க நிக்கலஸ் கார்லினி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவர் சிம்பிளா he designed the environment. He anticipated failure and properly wrote test cases for that. And he tightened the feedback mechanism. ஒரு ஏஐ டீரெயில் ஆகாம கோலை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இது எல்லாம் இம்பார்ட்டன்ட்.